கவுண்டமணியோட ஒப்பிட்டு மீம்ஸ்லாம் போடுறாங்க. அந்த தெரு என்ன விலைன்னு கேளு, அந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, அந்த அளவுக்கு வந்து மாறிட்டாரா விக்னேஸ்வரன் பணம் வந்தோடனே? நயன்தாரா தன்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் அதிகமாக, இன்னும் சொல்லப்போனால் பல 100 மடங்கு அதிகமாக வந்து அவங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆளை இல்லா ஊருக்கு வந்து இலுப்பப்பூ சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சரியான நடிகைகள் இல்லை. இந்த முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கிற அளவுக்கு இங்கே சரியான நடிகை இல்லாததுனால் நயன்தாரா வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இளமையெல்லாம் கடந்து நடுத்தர ஸ்டேஜில் இருக்காங்க. நடுத்தரம்ங்கிறத நான் ஒரு நாகரிகமாக சொல்கிறேன். அதனால் விரைவில் வந்து நயன்தாரா இந்த திரையுலகத்தால் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை வந்து நிச்சயமாக உருவாகும். அது யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் விக்னேஸ்வரன் அவர் வந்து ஒரு சில படங்கள் இயக்கினாலும் அவரை பொறுத்த வரைக்கும் உள்ள அடையாளம்ங்கிறது நயன்தாரா புருஷன் தான். அந்த புஷ்பா புருஷன் மாதிரி நயன்தாரா புருஷன். இவர் பண்ணிய படங்கள் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நீ மக்களுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிற வந்து நீங்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவரை வந்து வெறுமனே ட்ரால் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. இவருடைய செயலை வந்து கண்டிக்கணும். நீங்கள் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கும் மக்களுடைய சொத்தை, அரசு சொத்தை, புறம்போக்கு நிலையங்களை ஆட்டைய போடுற இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் இன்னும் சொல்லப்போனால், ஒரு நடிகையின் புருஷனாக இருக்கும்போதே உங்களுக்கு இதையெல்லாம் வந்து அபகரிக்கணும்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் ஒரு பவர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றிலேருந்து விக்னேஸ்வரன் தான் ட்ரால் மெட்டீரியலாக மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். புதுச்சேரியில் ஒரு அரசு சொத்தை வந்து அந்த மினிஸ்ட்ரிக்கிட்டே போய் விலைக்கு கேட்டிருக்காரு. சீகல்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் விலைக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியாமலாம் இருக்காரு அப்படிங்கிற ரீதியில் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டமணியோட ஒப்பிட்டு மீம்ஸ்லாம் போடுறாங்க. அந்த தெரு என்ன விலைன்னு கேளு, அந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, அந்த அளவுக்கு வந்து மாறிட்டாரா விக்னேஸ்வரன் பணம் வந்தோடனே? அதான் அந்த கல்வெறி கொள்ளுதடி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவரை வந்து பணவெறி அவருடைய கண்ணை அறிவையும் மறைச்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, உங்ககிட்ட பணம் வந்து ஏராளமாக கொட்டி கிடக்கு. நயன்தாரா தன்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் அதிகமாக, இன்னும் சொல்லப்போனால் பல 100 மடங்கு அதிகமாக வந்து அவங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆளை இல்லா ஊருக்கு வந்து இலுப்பப்பூ சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சரியான நடிகைகள் இல்லை. இந்த முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கிற அளவுக்கு இங்கே சரியான நடிகை இல்லாததுனால் நயன்தாரா வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் அவங்க இன்னுமே வந்து நடிகையாக இங்கே இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய நாலேஜ்லாம் இல்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சரியான காரணத்தோடு நீங்கள் சம்பளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நியாயம். ஆனால் இப்போ அவங்க கேட்குறாங்க, வேறு நடிகை இல்லை அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்கு கொட்டி கொடுத்து இன்றைக்கி நயன்தாரா கிட்ட பல 100 கோடி ரூபா வந்து பணம் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த சாய்வாலா மாதிரி சில நிறுவனங்கள்லாம் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களில் முதலீடு பண்ணணும், புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் அதை நம்ம பார்க்கணும். என்னென்னா, சினிமா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து சோறு போடாது. இன்னொன்று, இப்போ நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இளமையெல்லாம் கடந்து நடுத்தர ஸ்டேஜில் இருக்காங்க. நடுத்தரம்ங்கிறத நான் ஒரு நாகரிகமாக சொல்கிறேன். அதனால் விரைவில் வந்து நயன்தாரா இந்த திரையுலகத்தால் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை வந்து நிச்சயமாக உருவாகும். அது யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் விக்னேஸ்வரன் அவர் வந்து ஒரு சில படங்கள் இயக்கினாலும் அவரை பொறுத்த வரைக்கும் உள்ள அடையாளம்ங்கிறது நயன்தாரா புருஷன் தான். அந்த புஷ்பா புருஷன் மாதிரி நயன்தாரா புருஷன். இவர் பண்ணிய படங்கள் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. முதல் படமான அந்த போடா போடி படம் தொடங்கி தானா சேர்ந்த கூட்டம் எல்லாமே ஃப்ளாப் தான். இடையில இந்த நானும் ரவுடி தான் படம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. இப்போ வந்து லைக்குன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படமும் இப்போ ட்ராப் ஆகிற சூழ்நிலையில் இருக்குது. என்னென்னா, அந்த தயாரிப்பாளர் லலித் வந்து இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு கையை தூக்கிட்டாரு. அது வந்து கிட்டத்தட்ட முடங்கி கிடக்கு. 400 கோடி தான் வந்த பிரச்சனை, அதே பிரச்சனை இதில் இல்லை. இதில் என்ன அப்படின்னா, லைக்கை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கிற படம், லலித் தயாரிப்பாளர். அன்னைக்கு என்னன்னா, சேட்டலைட் டிஜிட்டல் பிஸ்னஸ்லாம் நல்ல பெரிய லெவலில் இருந்ததுனால ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ பட்ஜெட் இந்த சேட்டலைட் டிஜிட்டலோட மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ லலித் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு நம்ம பேசின பணத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இப்படி இருக்கிறதுனால இவங்க வேறு தொழிலில் வந்து முதலீடு பண்ணணுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்மார்ட்டான மூவ் தான். சினிமாவில் பணத்தை இழந்தவங்க தான் அதிகம், இழந்தவர்கள் தான் அதிகம். இன்னொன்று, ரொம்ப பார்த்திங்கன்னா இவங்க சொந்த படம்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் உள்ள கஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா வேறு தொழிலில் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அரசு சொத்தை தனதாக்கி கொள்ள ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ அவருடைய பேராசையினுடைய அளவு என்ன,
அதுக்கப்புறம் அவருடைய அறிவுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, நம்ம வந்து ஒரு அடையாளத்துக்காக அது அரசு சொத்து என்று சொன்னாலும் அது வந்து மக்களுடைய சொத்து தான். மக்கள் கொடுக்குற வரியில் வாங்கப்பட்ட ஒரு சொத்தை அரசு நிர்வாகம் செய்கிறது. அப்போ நீ மக்களுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிற வந்து நீங்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவரை வந்து வெறுமனே ட்ரால் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. இவருடைய செயலை வந்து கண்டிக்கணும். நீங்கள் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கும் மக்களுடைய சொத்தை, அரசு சொத்தை, புறம்போக்கு நிலையங்களை ஆட்டைய போடுற இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன இன்னும் சொல்லப்போனால், ஒரு நடிகையின் புருஷனாக இருக்கும்போதே உங்களுக்கு இதையெல்லாம் வந்து அபகரிக்கணும்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் ஒரு பவர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. விலைக்கு கூட கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, லீஸுக்காவது கொடுங்க. அப்புறம் லீஸுக்கு தரலன்னா அந்த கதவையாவது பேத்து கொடுங்கிற அளவுக்கு அந்த சொத்தின் மீது இவருக்கு ஏன் இப்படி ஒரு கண்ணு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவர்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே போய் அந்த சொத்து வந்து இவர்களுடைய கண்ணை உறுத்தி அதை அடைவதற்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு தான் தோணுது எனக்கு. இந்த வாரம் வந்து இந்த ஹோட்டல் மேட்ரு, போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டேபிள் மேட்ரு, படம் எடுக்கிறாரோ இல்லையோ வருஷம் வந்து கரெக்டாக ரவுண்ட் டேபிள் வந்து அம்சமாக உட்காந்துறாருப்பா அப்படிங்கிற விமர்சனம் வருது. தொடர்ச்சி அந்த மாதிரி சர்ச்சையில் சிக்கிட்டே இருக்காரு. இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்னேஷ் சிவன் என்பவர் வந்து இயக்குனர் அல்ல, என்ன தோல்விப்பட இயக்குனர் தான். அப்போ அவருக்கு இந்த சமூகத்திலும் இந்த ஊடகங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து ஏன் கிடைக்குது, ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா நயன்தாரா புருஷன் அப்படிங்கிறதுனால தான். இவர் நயன்தாராவை கல்யாணம் பண்ணாமல் யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தவராக இருந்திருந்தால் விக்னேஷ் சிவன்கிற பேரே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சிருக்காது. எத்தனையோ தோல்விப்பட இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெயராக கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்க வேண்டிய பெயர் தான் இது. இவருடைய நேரம் கரெக்டாக பிளான் பண்ணி நயன்தாராவை காதலித்து அவரை கைப்பிடித்து இன்றைக்கி நயன்தாரா புருஷனாக ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பிளான் பண்ணி தான் பண்ணாரா? இல்லை, எனக்கு நிறைய கதைகள் தெரியும், பல விஷயங்களை நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாது. இங்கு ஒரு நடிகையை ஒருவர் திருமணம் செய்கிறார் என்றால் அதற்கு பின்னால் வந்து ஒரு பெரிய திரைக்கதையெல்லாம் இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு இயக்குனர் ஒரு படத்தில், தன்னுடைய முதல் படத்தில் ஒரு நடிகையை கதாநாயகியாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. போய் கதை சொல்லியாச்சு, சம்பளம்லாம் பேசியாச்சு, அவங்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இவர் தன்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு, மச்சான் இந்த நடிகையை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் எழுதி வச்சுக்க, இவ தான் உனக்கு அண்ணி அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார். நல்லா கேளுங்க, ஒரு புதுமுக இயக்குனர் அந்த நடிகைகிட்ட போய் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கள வச்சு ஒரு படம் எடுத்து நம்ம வெற்றி படம் கொடுத்து ஒரு முன்னணி இயக்குனராகணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. அந்த பெண்ணை எப்படியாவது வந்து இது பண்ணி கல்யாணம் பண்ணி தனக்கு வந்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ட்டு. இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் இவங்க சொன்ன மாதிரி போய் அட்வான்ஸ் கொடுக்கல. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பமே பித்தலாட்டமாக இருக்குன்ட்டு அந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு நடிகையை போய் தன்னுடைய படத்தில் புக் பண்ணுறாரு. அந்த நடிகை அன்றைக்கு ஒரு முன்னணி நடிகருடைய இரண்டாவது மனைவியாக, ஒரு ரகசிய மனைவியாக வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த படப்பிடிப்பு, அதாவது இந்த இயக்குனருடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஹீரோக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடுது. அவங்க உறவுலேயே ஒரு பிரேக்கப் வந்துடுது. என்னன்னா, அவர் வந்து ஒரு அங்கீகரிக்காமல் இருக்கார், தன்னை வந்து ஒரு சின்ன வீடாகவே வச்சுக்கிட்டு இருக்காருங்கிற கடுப்பில் என்ன பண்ணுறாங்க, அவரோட உறவை வந்து அவங்க துண்டிச்சுக்கிறாங்க. இந்த கேப்பில் இவர் உள்ளே பூந்து ஒரு வாரம் 10 நாள்லேயே இவர் அந்த நடிகையின் காதலராக மாறிடுறாரு. மாறிட்டு அதே நண்பருக்கு ஃபோனை போட்டு, மச்சான் ஸோ அண்ட் ஸோ இனிமே உனக்கு அண்ணி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இயக்குனர்களுடைய என்ன தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக வர்றேன். அதனால் இவர் பார்த்திங்கன்னா அதில் சுகம் காண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுப்பார், அந்த படம் தோல்வி அடையும். அப்போ அடுத்து அவருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் வரும். நம்ம வந்து தோத்துட்டோம், எப்படியாவது மறுபடியும் ஜெயிச்சு வந்து நம்ம ஒரு வெற்றிப்பட இயக்குனராக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் விக்னேஷ் சிவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபயர் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னா, இயக்குனர் என்ற அந்தஸ்தை விட நயன்தாரா புருஷன் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் தனக்கு இந்த மரியாதையெல்லாம் கிடைக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி ஒரு தோல்விப்பட இயக்குனராக இருக்கும்போது இந்த ரவுண்ட் டேபிளில் போய் உட்காந்துட்டு சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் காமெடியாக தான் இருக்குது சார். அதே போல் ஒரு பக்கம் விக்னேஷ் சிவன், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டி, உங்களை பற்றியும் வலைபேசி பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தனுஷ் பற்றி பேசினதை நம்ம சொல்லியே ஆகணும். தனுஷ் வந்து அந்த அறிக்கையில் வந்து அந்த மாதிரி கழிவு ஊற்றிட்டு அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் என்னுடைய நண்பர் தான், நான் எவ்வளோ பேச முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் ரீதியிலே அணுகுறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான், நயன்தாரா வந்து மிகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நடிகை என்பவர்
திரைப்படங்களில் கேமராவுக்கு முன்னால் நடிப்பாங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் த கேமராவும் நடிக்கும் திறமை கொண்ட ஒரு நடிகை என்பதே அந்த பேட்டியின் மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தனுஷ் குறித்து அவர் சொன்னதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான பொய் அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பதிலாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, நீங்கள் திரைமறைவில் தனுஷை வந்து எப்படி ட்ரீட் பண்ணீங்க, என்ன மாதிரி அவரை அவமானப்படுத்தினீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு, முக்கியமாக தனுஷை சுற்றி இருப்பவர்களுக்கும் என்னை போன்ற ஊடகத்தினருக்கும் நிச்சயமாக தெரியும். அதையெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் அங்கே போய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னே தான் அவங்க இன்ஸ்டாவில் ஏதோ கர்மா அப்படி இப்படிலாம் என்னமோ போடுறாங்க. அதுவும் தனுஷ் குறித்து தான். அப்போ உங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு மூஞ்சை காட்டுவீங்க, ஒரு பேட்டியில் போய் உட்காந்துட்டு பெரிய புனித ஆத்மா மாதிரி அவங்க வந்து தன்னை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தனுஷ் குறித்த விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சு குறித்து அவங்க பேசுகிறாங்க. வலைப்பேச்சுனா என்னன்னே அவங்க வாயிலே வராதான். ஏதோ பேச்சு அப்படின்றாங்க. வலைப்பேச்சுங்கிறது அவங்க வாயிலே நுழையாத போல இருக்குது. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்து அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 50 வீடியோக்கள் போட்டால் அதில் 45 வீடியோ நயன்தாரா குறித்து தான் நாங்கள் போடுறோமா. வலைப்பேச்சை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நயன்தாரா செய்தி வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. அது இல்லாமல் நயன்தாரா குறித்து நாம் பேசினாலும் இந்த படத்தில் நடிக்கிறார், அந்த படத்தில் நடிக்கிறாருங்கிற அந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களாக தான் இருக்கும். பல நேரங்களில் இவர் தயாரிப்பாளர்களை சாகடிக்கிறது, தயாரிப்பாளரை டார்ச்சர் பண்ணுறது, அதிக சம்பளம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறது, சம்பளத்தை வாங்கிட்டு டேட்டு கொடுக்காமல் இருக்கிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது பல விஷயங்களை நம்ம கேரி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து வலைப்பேச்சே இவரை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நாங்களே போய் சொன்னோமா, ஆமாம் அவங்கள பற்றி நியூஸ் போட்டால் தான் எங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், அதை வச்சு தான் நாங்கள் சோறு திங்கிறோம் அப்படின்லாம் சொன்னதாக அவங்க வந்து ரொம்ப கற்பனையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே உண்மை என்ன அப்படின்னா, இந்த தனுஷ் விவகாரத்தில் நயன்தாரா மீதும் விக்னேஷ் சிவன் மீதும் 100% தவறு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது இவங்க வந்து தங்களுடைய அந்த நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் நம்ம தப்பு பண்ணலான்னு அவங்க ஒரு மனநிலையில் இருக்காங்க. அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒரு பத்திரிகையாளனுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் அந்த தவறை நம்ம சுட்டி காட்டணும். நீங்க ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணீங்க அந்த உடற்பாடு நிறுவனத்தோட மேனேஜ்மென்ட் எப்படி திருட்டு எப்படி பண்ணாங்க. அதெல்லாம அந்த ஸ்ரேயாஸுக்கே ஃபோனை போட்டு தனுஷுக்கே துரோகம் பண்ணுவதற்கான ரூட்டெல்லாம் இவங்க போட்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு புனித ஆத்மாக்கள் தான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும். அதை வந்து நம்ம சுட்டி காட்டணும். மக்களிடம் இவர்களுடைய போலியான முகத்தை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ அந்த கோபத்தை நயன்தாராவால் தாங்க முடியல. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்க. இன்னொன்று, மக்களுக்கு தெரியும் வலைப்பேச்சு என்பது இத்தனை வருடங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா, நீங்கள் வெறுமனே பொய்யை சொல்லியெல்லாம் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு உண்மையான செய்தியை அதனுடைய வேரிலிருந்து எடுத்துகிட்டு வர்றோங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால் நயன்தாராவெலாம் நமக்கு ஒரு பொருட்டு இல்லை. அதே நேரம் நயன்தாராவுக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, வலைப்பேச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 2.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஆனால் இந்த உலகம் வந்து அதை விட பெரிது. இப்போ நயன்தாரா வந்து உலகத்துக்கே தெரியும். அப்போ வலைப்பேச்சை தெரியாதவர்களுக்கும் வலைப்பேச்சை வந்து இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் நிறுவனத்தில் எங்களுக்கு தெரியாமலே பிஆர்ஓவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குதுங்கிறது தான் நமக்கு தெரியல. அவங்க நடிக்கிற படத்துக்கே ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், இதில் ஒரு பெரிய சதி இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது. என்னென்னா, தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணால் தான் படம் ஓடாது, அதனால தான் நான் ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லைன்னா அவங்க ஒரு பொய்யா ஒரு தகவலை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வலைப்பேச்சுக்கே அவங்க ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக வலைப்பேச்சை விளங்காமல் போயிடணுங்கிற ஒரு ஆசையில் பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. பார்ப்போம். ரைட் சார். தனுஷ் மேட்ரு மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து குரங்கோடலாம் ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா, அந்த அளவுக்கு கோவத்தோட ஒரு டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னா, இந்த தனுஷ் மேட்ரு மட்டும்தான் பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது மட்டும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், இவர் வந்து பக்கத்தில் உட்காந்த மாதிரி, அது அவங்க சொல்ல அந்த 3 பேரில் அவங்க என்னையை டார்கெட் பண்ணி இவர் வந்து பக்கத்திலேயே உட்காந்த மாதிரி பார்த்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நயன்தாராவுடைய வாழ்க்கை ஆரம்பம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமான வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது இல்லாமல் நயன்தாராவுடைய அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற பல பேர் பார்த்திங்கன்னா நம்மோட நட்பில் இருக்காங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்த நாளே அது என்னுடைய நாலேஜுக்கு வர்ற அளவுக்கு நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு வாட்சில் தான் இருக்குது. இப்போ நயன்தாராவுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஐயா படத்துக்கு ஒரு கதாநாயகி தேவைங்கும் போது கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் கவிதாலயாவுக்கு வந்து இவங்களை சிபாரிசு பண்ணும்போது அவங்க வந்து இந்த பொண்ணு பரவாயில்லையே பார்க்கலாமே, ஆடிஷனுக்கு வர சொல்லுங்கன்றாங்க. மாலை 5 மணி வாக்கில் இது நயன்தாராவுக்கு தகவல் சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா, அங்கேருந்து ஒரு ஆம்னி பஸ்ஸில் நயன்தாராவும் அவங்க அம்மாவும் கிளம்பி கோயம்பேட்டில் வந்து இறங்குறாங்க. சென்னை வந்து அவங்க முன்ன பின்ன பார்த்ததில்ல. வந்து இறங்கி பேனு முழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கிறோன்ட்டு அந்த பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து இங்கே வடபழனியில் இருக்கிற
ஒரு லாட்ஜில் தங்க வச்சு அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகி அதுக்கப்புறமா அவங்கள கூட்டிட்டு போய் ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க வந்து நடிகையாக கதாநாயகியாக செலக்ட் ஆனாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு க்ளோஸாக தெரியும். இதை வந்து சொல்லுவதற்கு நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்று நயன்தாரா வந்து இறங்குனதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என்ன, அதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் இருந்த நயன்தாரா இன்றைக்கி இப்படி போயிட்டாங்க, இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளனாக இந்த சம்பவத்தை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இன்னும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சிம்புவோடு நெருக்கமாக இருந்தபோது பிரபுதேவா கூட இருக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரியும். அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம நாகரிகம் கருதி நம்ம வந்து ஒரு கண்ணியமான பத்திரிகையாளனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லையை தாண்டிடக்கூடாதுங்கிறதுனால பல விஷயத்தை நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிந்ததே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியையும் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டே எங்கேயாவது இருக்காங்க. பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ இந்த கோயம்பேடு விஷயமே பார்த்தீங்கன்னா இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை நம்ம வெளியில் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. இதனால நயன்தாராவுடைய கிரீடம் ஒன்று கீழே விழப்போறதில்லை. என்னென்னா ஒரு அறிமுக நடிகை, ஒரு புதுமுக நடிகை ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடி பஸ்ஸில் வர்றதும் ட்ரெயினில் வர்றதும் நடந்து வர்றதும் சகஜம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே சொல்கிறப்ப நம்ம உட்காந்து இருக்கிற இந்த அருகில் ஒரு நடிகையை நான் போய் இன்டர்வியூ எடுத்தேன். இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. நான் வந்து ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கெல்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூலாம் நான் பல பத்திரிக்கையில் எழுதும்போது என்னாச்சுன்னா அதெல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. அடுத்தடுத்து பப்ளிஷ் ஆனதில் அவங்க வந்து எனக்கு ஒரு நட்பு ரீதியாக ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாங்க. ஒரு நாள் நான் காவேரி தெருவில் அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். அந்த நடிகையும் அவங்க அம்மாவும் டிப்பிக்கலாக நடந்து வர்றாங்க. என்னென்னா ஒரு ஆஃபீஸ்க்கு அவங்க முதல்ல ஒரு படம் நடித்தாங்க. அந்த படத்தினுடைய ஆஃபீஸ்க்கு நடந்தே வர்றாங்க. நான் உடனே டக்குன்னு கேட்டேன். என்னைய பார்த்துட்டாங்க. நான் பார்த்துட்டு என்ன அப்படின்னா, இல்லை வந்தோம், கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் நடந்து வந்தோம் அப்படின்னு சமாளித்தாங்க. பட் அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு நான் கடந்து போயிட்டேன். அடுத்த ஒரு சில நாட்களில் நான் வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு, ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது. அதில் அந்த நடிகை வந்து அவங்களும் அவங்க அம்மாவும் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி வர்றாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க படத்தில் நடித்தாங்க. அப்படி இப்படி ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா காரு பங்களா அப்படின்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆரம்ப காலத்தில் வளரும் நடிகை, புதுமுக நடிகைங்கிறவங்க இது மாதிரி பஸ்ஸில் வருவதும் ட்ரெயினில் வர்றதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயந்தான். என்ன ஒன்றுனா, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் பிறக்கும் போதே நாங்கள் வானத்திலேருந்து குதித்தோம், என்ன நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ பிறவிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை சினிமாவில் பார்க்குற ரசிகன் வேணால் முட்டாப்பைய உங்களை கடவுளாக நினைக்கலாம், உங்களுக்கு கோயில் கட்டலாம், அது வேறு. ஏன்னா அவனுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் நம்ம வந்து கடவுள் ரேஞ்சில் இருக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அதனால தான் இவருடைய பழைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். மற்றபடி வேற எந்த உள்நோக்கமும் நமக்கு கிடையாது. அதே போல் சமீபத்தில் நயன்தாரா அவர்களோட வெட்டிங் ஆல்பம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானது. நிறைய விமர்சனங்கள் வந்தது, சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு 10 கோடி ரூபாய் கேட்டு அந்த வழக்கு நேற்று வரும்போது 8ஆம் தேதிக்குள்ள நெட்ஃப்ளிக்ஸ் நயன்தாரா விக்னேஸ்வரன் வந்து பதிலளிக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் இருக்க தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே நேரம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன மாதிரி தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய அறிவை கொண்டு யோசிக்கும் போது தனுஷுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். என்ன காரணம் அப்படின்னா, நானும் ரவுடிதான் படத்தின் இயக்குனர் விக்னேஸ்வரன், அதன் கதாநாயகி நயன்தாரா. ஆனால் இவர்கள் இருவருமே தனுஷ்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டாங்க. நடிப்பதற்கு அவர் சம்பளம் வாங்கிட்டார், இயக்குவதற்கு இவர் சம்பளம் வாங்கிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் முழுக்க தனுஷை சேர்ந்தது தான். அவர் வேணால் விருப்பப்பட்டு கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன ஐடியாவில் அதை பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தால் எங்களுக்கு என்ன, நான் தானே டைரக்டர், என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி வழக்காக வந்திருக்கு. ஸோ காப்பிரைட் சட்டப்படி நிச்சயமாக தனுஷுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.